26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் புதிதா பொறுப்பேற்றுள்ள தாவேகாவோட அந்த அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. விஜய் உள்ளிட்ட 33 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்று இருக்காங்க. இதுல தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு டேட்டாக்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. உதாரணமா பார்த்தோம்னா 19 மாவட்டங்களுக்கு ஒரு அமைச்சர் கூட இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் வந்திருக்கு. ஏற்கனவே 8 மாவட்டங்கள்ல உங்களுக்கு எம்எல்ஏக்களே இல்லை. அதுல கன்னியாகுமரிக்கு காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி ஒட்டுமொத்தமா 19 மாவட்டங்கள்ல இல்லை அப்படிங்கிற தகவல்கள் இருக்கு. 7 பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 7 பேர் அமைச்சர்களா ஆக்கப்பட்டிருக்காங்க. அது ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. 4 பெண்கள் அமைச்சர் ஆயிருக்காங்க அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வந்தது. சமூக ரீதியாகவும் அனைவருக்குமான அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களுமே வந்துட்டு இருக்கதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில தாவேகாவோட செய்திகளை தொடர்ச்சியா கொடுத்துட்டு வர ஸ்ரீராம் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நம்ம விரிவா பேசலாம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். எப்படி நம்ம வேட்பாளர் தேர்வு இந்த விஷயங்கள் அப்போ பேசணும், இது எதிர்பார்த்த கேண்டிடேட்ஸ் தானா இல்லை கடைசி நேரத்துல என்ன மாறுச்சு எல்லாமே பேசணும். அமைச்சரவை எதிர்பார்த்த ஆட்கள் தான் வந்திருக்காங்களா இல்ல எப்படி? நிச்சயமா எதிர்பார்த்த ஆட்கள் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மே 10 விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்றாரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் கூட 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றாங்க. அதுல யாருமே பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஆனந்த தவிர மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவங்கன்னு யாரும் இல்லை. அவர் கூட நீண்ட காலமா பயணிச்சவங்கன்னு யாருமே இல்லாம இருந்தாங்க. அது ஒரு குறையா இருந்துச்சு எல்லாரும். பட் அதை தவிர்க்கிற வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 13-14 பேர் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் இயக்கத்துல விஜய்க்காக அவரோட முந்தைய படங்கள்ல இருந்தே அவர் 50% சொல்றாங்க, 16 பேருன்றாங்க. ஆமா, ரசிகர் மன்றம் வச்சு அவருக்காக போஸ்டர் ஒட்டுன அந்த ரசிகர்கள் அவங்க இப்ப அரசியல்வாதிகளா மாறி இருக்கிறாங்க. அவங்கதான் இப்போ அமைச்சர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா திடீர்னு பணத்தோட உள்ளவங்க, ஏதோ ஒரு செல்வா கூட உள்ள வந்தவங்கன்னு இல்லாம ஒரு புதுசா ஒரு ஆட்கள், புதுசா ஒரு தரப்பினர் அரசியலுக்குள்ள வராங்க. அவங்க அதிகாரத்தை நோக்கி போறாங்க. அப்படிங்கிறப்ப இது ரொம்ப ரொம்ப வெல்கமிங் மூவா எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் தலித்துகளுக்கு 7 பேர் அமைச்சர் காங்கிரஸோட சேர்த்து 7 பேருக்கு கிடைச்சிருக்கு. இதுவுமே தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான எண்ணிக்கை. கடந்த முறை கூட 3 பேர் இருந்தாங்க. மதிவேந்தன், அதிகபட்சமான 3 பேர் இல்ல 4 பேர், அந்த அளவுக்கு தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் விஜயோட ஃபர்ஸ்ட் அமைச்சரவை இது. சோ அதுலயே 7 பேருக்கு என்ன கொடுத்திருக்காங்க. விசிக உள்ள வந்தாங்கன்னா மேபி அது 8ஆ மாறும். சோ அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய ஒரு இத்தனை காலமா நம்ம தமிழகத்துல ஒரு சமூக நீதி ஒரு பின்னணி இருக்கு, வரலாறு இருக்குது. சோ அதோட ஒரு உச்சம், ஒரு பாய்ச்சலா தான் இதை பார்க்கலாம். ஏன்னா நம்ம விஜய் பத்தி பேசும்போதுமே வெறும் நட்சத்திரம், அவருக்கு இந்த அரசியல்லாம் தெரியுமா புரியுமான்னு நிறைய விஷயங்கள் விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. அவர் கொள்கை தலைவர் அம்பேத்கர் அறிவிச்ச போவுமே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல இதெல்லாம் பேசினா, பெரியார் அம்பேத்கர்னு பேசினா அரசியலை விற்பனை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செய்யறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா இந்த நகரம் மூலமா பார்த்தோம்னா இல்ல, அதை தாண்டி உண்மையான ஒரு உணர்வும் உள்ள இருக்கு. விளிம்பு நிலை மக்களுக்காக நிக்கணும் அப்படிங்கிற உணர்வும் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அடுத்தடுத்து இந்த விஷயம் மட்டும் இல்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த கவின்குமார் ஆணவ படுகொலையில விஜய் பேசாமலே கட்சி சார்பா அறிக்கை வந்திருக்கும், மற்றவர்கள் பேசியிருப்பாங்க, ஆனா தலைவர் பேசாம இருந்திருப்பாரு. பட் அந்த மாதிரி எதுவும் இருந்துடாம இன்னும் அடுத்து, ஏன்னா ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கேட்டு தலித்துகள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்திலே வன்னியரசு பதவி சொன்னாரு. சோ இனிமே இப்போ ஒரு நம்பரா இது வெல்கமிங் மூவ் தான். பட் இனிமே ஒரு உணர்வுபூர்வமா அவர் என்ன கொண்டு செய்ய போறாரு, களத்துல என்ன செய்ய போறாரு, வாக்கு அரசியலை தாண்டி என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது மாதிரி பெண்களுக்குமே 4 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அவினாசி, கமலி அவங்க எல்லாம் 28 வயசுல அமைச்சராக போறாங்க. சோ நல்ல ஒரு கலவையான எல்லா தரப்பையும் உள்ளடக்கி ஒரு அமைச்சரவையா தான் பார்க்க முடியும் கண்டிப்பா. ஏன்னா கடந்த முறையே பாத்தீங்கன்னா உயர்கல்வி பொன்முடிதான் அந்த அமைச்சரா இருந்தாரு அமைச்சரவை இருக்கும்போது. அதற்கு பிறகு கடைசியில அந்த சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் உள்ளிட்ட விஷயங்களால கோவிசெலியன் வந்தாரு. அப்ப அது வரவேற்புக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. ஏன்னா பொதுவா பட்டியல் சமூகத்துக்கு குறிப்பிட்ட பிரிவுகள் தான் கொடுக்குறாங்க, போர்ட்போலியோல பின்னாடி இருக்கிறது கொடுக்குறாங்க, அது போன்ற விமர்சனங்கள், கருத்துக்கள் எப்போதுமே உண்டு. அது வரவேற்கக்கூடியதா இருந்தது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா 2 துறைகளுமே, பள்ளிக்கல்வியுமே ராஜ்மோகன் இருக்காரு, உயர்கல்வி கூட்டணியில காங்கிரஸ் விஸ்வநாதன் கொடுத்திருக்காங்க. எப்படி ஒரு கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில இருந்து அந்த சமூகத்தில இருந்து 2 பேர் ஒரு அமைச்சர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயமா இது ஒரு திராவிட இயக்கங்கள் இங்க பண்ண விஷயங்களா இருக்கட்டும், இல்ல சமூக நீதியோட ஒரு தொடர்ச்சியாவே கண்டிப்பா பார்க்க முடியும். அதையும் தாண்டி நிறைய முக்கியமான துறைகளுமே கொடுத்திருக்காங்களே. ஆமா, நிச்சயமா பாத்தீங்கன்னா இப்ப பத்திரப்பதிவுத்துறை இவருக்கு லோகேஷ் முன்னாள் சபாநாயகர் தனபாலோட பையன் ராசிபுரத்துல
நின்று ஜெயிச்சிருந்தாரு. ஜெயிச்சாரு. தனபாலுமே வந்து இன்னைக்கு வந்திருந்தாரு. கலந்துகிட்டாரு. நம்ம அவருமே ரொம்ப மகிழ்ச்சியா வந்து தன்னோட பையன் அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிறத பார்த்தாரு. இன்னொன்னு விஜய் வந்து எம்ஜிஆரோட ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதிமுக வந்து நான் விலகிட்டேன், அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் இப்ப வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அதான் தலித்துகள் அமைச்சரவைக்குள்ள வராங்க அப்படிங்கிறப்போ அதிகார ரீதியா குறைவான இடத்துல இருக்கக்கூடிய துறைகளை நோக்கி வந்து தள்ள பார்ப்பாங்க. பட் இங்க அப்படி இல்ல, அதிகாரத்தை நோக்கி உச்சபட்ச அதிகாரங்கள் இருக்கக்கூடிய துறைகள் நோக்கி வந்திருக்கிறாங்க. அதான் லோகேஷ் வந்து அது மாதிரி காந்திராஜ் அரக்கோணத்துல ஜெயிச்சவர் கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருக்காரு. அதே போல மதன் ராஜா அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் அந்த அமைச்சரா வந்து வந்திருக்காரு. அப்படின்னு எந்த துறைகளுமே வந்து ரொம்ப கால்நடை துறையுமே ஒன்னும் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் பிந்தைய துறை அப்படி சொல்லிட முடியாது. அப்படி நிறைய வந்து முக்கியமான துறைகளுக்கு வந்து அமைச்சரா இருக்கிறதான் பார்க்க முடியுது. இதற்கு பின்னாடி எப்படி நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அதிகாரங்களை நோக்கி போற மாதிரிதான் இந்த துறைகள் அப்படிங்கிறது, இது வந்து திட்டமிட்டே இது வந்து அவங்க பண்ணிருக்காங்களா? திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்க நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்பினது வந்து சிறுபான்மையினர்களும் பட்டியலின மக்களும் வந்து தங்களுக்கு வந்து முக்கியமான வாக்கு வங்கியா இருப்பாங்க அப்படின்னு நம்பினாங்க. விஜய் அதை ஸ்டார்டிங்ல இருந்தே நம்பினார். ஏன்னா விளிம்பு நிலை மக்கள், ரொம்ப எளிய நிலையில இருக்கக்கூடிய மக்கள் தான் தன்னோட வாக்கு வங்கி அப்படிங்கிறத விஜய் நம்பினாரு. ஸோ அதை நோக்கிதான் வந்து செயல்பாடுகள் போச்சு. இடையில வந்து அந்த வாக்கு அரசியலுக்காக சில இடங்கள்ல வந்து தடுமாறி இருந்தாலுமே அவரோட அந்த கோர் வாக்காளர்களா வந்து பட்டியலின மக்கள் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அது விக்கிரவாண்டி மாநாடு நடந்தப்போ நமக்கு அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். வட மாவட்டங்கள்ல எப்படி வந்து மற்ற கட்சியை சேர்ந்தவங்களை வந்து விஜயை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறத பத்தியுமே பேசியிருந்தோம். ஸோ அதுல அவங்களுமே ரொம்ப கவனமா இருந்தாங்க. இப்ப தனி தொகுதியில இருந்துமே நிறைய பேர் வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 25 பேர்கிட்ட வந்து அதிகமா 23 பேரோ வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரியுது, விசிபிளாவே தெரியுது நமக்கு வந்து நல்ல ஆதரவு இருக்கு, பட்டியலின மக்கள் மத்தியில் நமக்கு நல்ல ஆதரவு இருக்குன்னு தெரியுது. ஸோ அதுக்கு வந்து கிரெடிட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கான, ஏன்னா அதிமுக வந்து காலங்காலமா தங்களுக்குன்னு சில சமூகங்களை வந்து ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியா வந்து வச்சிருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி விஜய் வந்து தனக்கு வந்து எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இது வரைக்கும் அதிகாரத்தை நோக்கி நகராத மக்கள் வந்து தனக்கான வாக்கு வங்கியா இருப்பாங்க, அவங்களுக்காக நம்ம நின்னோம்னா அவங்க நமக்காக நிற்போம் அப்படிங்கிறத விஜய் வந்து நம்புறாரு. ஆமா, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அருந்ததியருமே 2 பேருக்கு அப்படி வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல துணை சபாநாயகர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இந்த அமைச்சர்களை தாண்டி நம்ம அந்த எண்ணிக்கையுமே அதையுமே பார்க்க முடியுது. சபாநாயகர்னு போடப்பட்டவருமே கருப்பை, அவருமே வந்து பட்டியல் சமூகத்தை தான் இருக்காரு. சோ அந்த ஒரு கவனத்தோட தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பிராமண சமூகத்தை சேர்ந்த 2 பேர் அமைச்சர்கள் வந்து ஆயிருக்காங்க. அதுவுமே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப ஜெயலலிதா அவங்க முதல்வரா இருந்திருக்காங்கன்றதை தாண்டி அதுவுமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி தவிர்க்க முடியாத சூழல்ல இருந்ததா, இல்ல அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்? இது என்னன்னா, இது கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஆக்கி இருக்கிறது வந்து 2 பேர், வெங்கட்ரமணனையும் ரமேஷையும் ஆக்கியிருக்காங்க. 2 பேருமே கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா சாதியை கடந்தவங்களா தான் இருக்காங்க. ஏன்னா வெங்கட்ரமணன் வந்து விஜய் கூட 25 வருடங்களுக்கு மேல பயணிக்கக்கூடியவர், அவரோட நெருங்கிய நட்புல இருக்கக்கூடியவர். ரமேஷ் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சதுல அதுக்கு முன்னாடியே வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து வரக்கூடியவர், கட்சி ஆரம்பிச்ச பிறகும் கட்சிக்காக பல நல்ல விசுவாசியா இருக்கக்கூடியவர், தொலைக்காட்சி விவாதங்கள்ல பங்கேற்கக்கூடியவர். சோ இவங்க 2 பேருங்கிறப்ப அது கட்சிக்குள்ள வந்து அது ஜாதியை கடந்த ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு. அவங்கள நிப்பாட்டினது வெங்கட்ரமணன் கொண்டு போய் மயிலாப்பூர்ல நிப்பாட்டினாங்க, இவரை ரமேஷ் கொண்டு போய் சிறியரங்கத்துல நிப்பாட்டினாங்க. அதுக்கு வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக நிப்பாட்டப்பட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் வந்து கட்சியில ரொம்ப முக்கியமானவங்க தான் இருந்தாங்க, அதனாலதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இந்த விமர்சனங்களையும் நம்ம வந்து நம்மளோட தமிழக அரசியல் வரலாற்று பின்னணியில பாக்குறப்போ இந்த விமர்சனங்களையும் நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே 7 அமைச்சர்கள் வந்து இருக்காங்க. அதுபோக நீங்க ஒட்டுமொத்தமாவே ஒரு 19 மாவட்டம் தான் கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுல வந்து கன்னியாகுமரி காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தாலுமே கூட ஒரு 19 மாவட்டம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. கன்னியாகுமரி அப்புறம் மதுரையில நிறைய இருக்காங்க. பட் 19 மாவட்டத்துல அமைச்சர்கள் இல்ல. இப்ப நீங்க திமுக அதிமுக ஆட்சியில் அந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் வந்து மிஸ் ஆகும். இப்ப திருநெல்வேலி கூட போட்டிருந்தாங்க, திருநெல்வேலிக்கு போன வாட்டி சபாநாயகர் தான் இருந்தார், அமைச்சர் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ் அப்படி இருக்கு. ஏன்னா 8 மாவட்டத்துல ஜெயிக்கலன்றதை தாண்டி அதை விட எக்ஸ்ட்ரா இப்ப அதிகமா இருக்கு. ஏன் அதுல வந்து அவங்க கவனம் செலுத்தலையா? ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தரை கொண்டு வந்துடணும் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கலையா? என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட டார்கெட் வந்து சென்னையை மையப்படுத்தி போனாங்க. சென்னை வந்து திமுகவோட கோட்டையா இருக்கு, அங்க நின்னா திமுக வர்சஸ் தாவேங்கிற ஃபைட் வந்து ஹெவியா இருக்கும். நம்ம அது மூலமா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கறத வந்து நினைச்சிருந்தாங்க. அதனாலதான் சென்னையில
கட்சியில இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் எல்லாருமே களமிறங்கிட்டாங்க. ஆமா அவங்க எல்லாருமே அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஸ்டேச்சர் இருக்கக்கூடிய ஆட்கள் So, அதனால அந்த சிக்கல் எழுந்ததை பார்க்க Okay. முடியுது. இன்னொரு விஷயம் கவனிக்கணும், சென்னையில 7 பேருக்கு அமைச்சரவை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ ம். இன்னும் இந்த சென்னை வந்து இன்னும் தங்களோட கோட்டையா வந்து வலுப்படுத்துறதுக்கு வந்து வலுப்படுத்துறது. முயல்றதை வந்து பார்க்க முடியுது. நம்ம சென்னை மட்டும்னு கூட எடுத்துக்க முடியாது. கொங்கு மண்டலத்திலயும் பாத்தீங்கன்னா ஆ. 9 பேருக்கு அமைச்சரவையில இடம் கிடைச்சிருக்கு. அருண்ராஜ், செங்கோட்டையன், கமலி, விஜயலட்சுமி, விஜய் பாலாஜி, லோகேஷ், சேலம் பார்த்திபன், சம்பத், விக்னேஷ்னு சொல்லிட்டு 9 பேருக்கு வந்து இடம் கிடைச்சிருக்கு. அதாவது திமுகவோட கோட்டையிலயும் அதிகமான பேருக்கு, அதாவது சொல்லப்பட்ட அதிமுக கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடத்துலயுமே ஆமா, இது ரெண்டுமே வந்து அதிகமான ஏதோ ஒரு ஆட்கள் இருக்கு. லாங் டர்ம் விஷனை நோக்கி தான் பண்ணியிருக்காங்க. வைக்கப்பட்டதா தெரியுது. ஏன்னா ஓகே. இந்த அமைச்சர்கள் எல்லாம் பெரிய அதிகாரத்தோட அந்த இடங்கள்ல போய் நிக்க போறாங்க. அங்க அந்த இடங்கள்ல அதிக வளர்ச்சி வரப்போகுது, மக்கள் மத்தியில அதிகமா புழங்க போறாங்க. அப்படிங்கிறப்போ அது வந்து தங்களுக்கு வந்து வாக்கு வங்கியா, நிரந்தர வாக்கு வங்கியா அந்த இடங்கள்ல உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத வந்து பாக்குறாங்க. ஓகே. இதுல என்னன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மொத்தமா இருக்கிறதுல ஒரு 16 பேர் மக்கள் மன்றத்துல உள்ளவங்க அப்படின்னு அவங்கள தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் இயக்கமா மாறும்போது அவங்க வந்து அவங்க தான் களத்துல இருக்காங்க, உள்ளாட்சி மன்றத்துல எல்லாம் தேர்தல் எல்லாம் போட்டிட்டு இருக்காங்க போது தவிர்க்கவும் முடியாது. ஆனால் என்னன்னா குறைந்தபட்சம் ஓரளவுக்கு இதற்கான தகுதியுடையவர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா இல்ல எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க? இல்ல, நம்ம குறைஞ்சபட்ச தகுதி அரசியல்ல நம்ம குறைஞ்சபட்ச தகுதியை எதை முன்வைக்க முடியல. இல்ல சோசியல் ஒர்க் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கட்சிக்காக களத்துல நின்று ஒர்க் பண்ணவங்க தான். நம்ம அரசியல்ல தகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா களத்துல நின்று மக்கள் பிரச்சனைகளை கேட்கக்கூடியது மட்டும்தான் வந்து ஒரு தகுதி எடுத்துக்கலாம். அதை தாண்டி நம்ம கல்வி தகுதி, சமூக சேவை, இல்ல சமூக செல்வாக்கு, மக்கள் செல்வாக்குன்னு போனோம்னா அது இல்ல இல்ல அந்த மாதிரியே நான் போகல. அதான் குறைந்தபட்சம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நீங்க ஒரு ரசிகர் மனப்பான்மையில இருக்கவங்களே, ஏன்னா பொதுவா இப்ப விமர்சனங்கள் அதிகமா அதை நோக்கிதான் வைக்கப்படல. அப்படி இல்லை. இது வந்து இதுக்குள்ள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பட்டியலிட்டவர்கள் இருக்கிறாங்க. சோ கொங்கு மண்டலத்துல சில பேருக்கு முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப எல்லாருமே உழைச்சவங்க தான். நீங்க ரசிகர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரோடு விஜய் பாலாஜி அவர் பல வருஷமா வந்து இருக்கக்கூடியவர். கோயம்புத்தூர்ல வந்து சம்பத்குமார் அவர் பல வருஷமா வந்து இருக்கக்கூடியவர். இப்போ கில்லி சரத்னு சொல்லிட்டு சரத்குமார் அவர் தாம்பரம் அவருமே வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவர் தான். அந்த மருத்துவமனை எல்லாம் போய் சோதனையிட்டு அது சர்ச்சையெல்லாம் ஆச்சு. சோ ஆரம்ப கட்டத்துல இருக்காங்க. சில அனுபவமற்ற தன்மைகள் வந்து வெளிப்பட வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே வந்து களத்துக்கு வந்து போறதுக்கு தயாரா இருக்கக்கூடியவங்களா பார்த்துதான் வந்து இருந்திருக்கிறாங்க. சோ களத்துக்கு போக போக அந்த அதிகாரம், நம்மளோட அதிகாரம் என்ன அப்படிங்கிறத, ஒரு எம்எல்ஏவோட ஒரு அமைச்சரோட அதிகாரம் என்ன அப்படிங்கிறத உணர்ற பட்சத்துல அவங்க வந்து சிறப்பா செயல்படக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. சோ அப்படியான நபர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களை கைட் பண்றதுக்குமே மேல இருந்து கண்டிப்பா இந்த வியூகோப்பு குழுன்னு விஜய்க்கு ஒரு குழு இருக்குது இல்லையா, அவங்க நிச்சயமா இவங்களையுமே வந்து கைட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதுக்கான வேலைகளும் வந்து போய்கிட்டு இருக்குது. இதுல யாராவது சர்ப்ரைசிங்கா யாராவது இருக்காங்களா? அமைச்சர் எதிர்பார்க்கவே இல்ல இந்த பர்சன்ஸ் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி அப்படி யாராவது இருக்காங்களா? இந்த எதிர்பார்த்த சர்ப்ரைஸ்னா வந்து ஸ்ரீநாத் சர்ப்ரைஸ் இல்ல. இது விஜயோட நண்பர். அவர் சீட் கொடுக்கும் போது நமக்கு வந்து தூத்துக்குடி கொடுத்தாங்க, கீதா ஜீவனுக்கு எதிராக கொடுத்தாங்க, அமைச்சரையே தோக்கடிச்சு வந்து வந்தாரு. சோ இப்போ அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க அமைச்சரோட பொறுப்பு. சர்ப்ரைஸ் அப்படின்னா இப்ப வேளச்சேரி குமார் அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த ஏற்கனவே சென்னையில அதிகம் பேர் 5 பேருக்கு மேல அமைச்சரா இருந்தாங்க. சோ இன்னும் 1 கொடுப்பாங்க, 1 கொடுத்தா அது வந்து ஆர்கே நகர் மரிய வில்சனுக்கு போகணும் எதிர்பார்த்தோம். பட் அதை தாண்டி வந்து இவருக்கு வேளச்சேரி குமார் அவருக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதை ஒரு நம்ம வந்து சர்ப்ரைஸா எடுத்துக்கலாம். இதை தாண்டி வந்து மற்ற விஷயங்கள் பெருசா இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுலதான் சர்ப்ரைஸ் என்னன்னா கீர்த்தனா அவங்க பெரிய சர்ப்ரைஸா வந்து இருந்தாங்க. ராஜ்மோகன் அந்த முதல் 10 பேருக்குள்ள வருவார் அப்படிங்கிறது பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டவங்கலாம் விஜயோட நீண்ட காலமா பயணிக்கிறவங்களா தான் வந்து இருந்திருந்தாங்க. இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமானவர் வந்து என்னன்னா வந்து நம்ம காஞ்சிபுரம் ரஞ்சித் அவர் வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாரு. அவரோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, பிப்ரவரி 19 வந்து எம்ஜிஆர் அதிமுக ஒரு கட்சியை வந்து பண்ருட்டி வச்சு தொடங்கினாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு மாநாடு போட்டாரு, மண்டபத்துக்குள்ளதான் மாநாடு போட்டாரு. அதுல வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் வேட்பாளர்கள் தேர்வு பண்றான்னு தெரிஞ்சு இங்க வந்துட்டாரு. பக்கமா அவர் ஆரம்பிச்ச கட்சியை விட்டுட்டே வெளியே வந்துட்டாரு. அங்க வந்து இங்க வந்து காஞ்சிபுரம் வேட்பாளரை ஜெயிச்சு இப்ப அமைச்சரும் வந்து ஆகிட்டாரு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 மாசத்துல இங்கிலீஷ் படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் மாதிரி வந்து பண்ணிட்டாரு, அமைச்சராகிட்டாரு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ஆமா, அதுலயுமே இப்ப இது போன்ற விஷயங்களுமே பொதுவா சிக்கலாகும்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்க சமூகம் சார்ந்து செயல்பட்டு இருப்பாங்க. நம்ம சொன்ன தகுதி அப்படிங்கிறது வந்து அவங்களோட தனிப்பட்ட தகுதியோ இல்ல அவங்க அந்த மாதிரியான தகுதிகள்ல ஓரளவுக்கு சமூகத்தை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்காங்களா, இல்ல சிலர் வந்து ஒரு மாதிரி ரசிகர் மனப்பான்மையிலே கூட இன்னும் கூட இருப்பாங்க, அந்த அளவுலதான் கேட்டேன். இப்படி புதிதா அமைச்சரா இருக்காங்கல்ல, இது வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? இல்ல இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள்ல நிறைய சிக்கல்களும் இருக்கு. இப்ப இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு நம்ம பார்த்த வரையில, களத்துல இருந்து பார்த்த வரையில நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அன்னதானம் பண்றது, ரத்த தானம் பண்றது,
மக்களுக்கு நல்லது பண்றது, ஆய்வு பண்றது, இந்த மாதிரி என்ஜிஓக்கள் மாதிரி செயல்படுறது, இல்ல படங்கள்ல வந்து காட்டுற மாதிரி வந்து அதிரடியா நான் திடீர் புரட்சி, ரேஷன் கடையில பருப்பு இருக்கா அரிசி இருக்கா அந்த லெவல் அரசியல் மட்டும் தான் வந்து அதான் கேக்குறேன் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. பட் அதை தாண்டி இருக்கு அதிகாரம். நீங்க வந்து உங்களால ஒரு கொள்கையை வந்து கொண்டு வர முடியும், உங்களால பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்க முடியும், அதுல நீங்க முக்கிய பங்கு வகிக்க முடியும். சோ அப்படிங்கிறப்போ நீங்க கொள்கை ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் வந்து கத்துக்கணும். கொள்கை ரீதியா நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான அந்த ப்ராசஸ் என்ன, அதிகாரத்துல நம்மளோட துறை மூலமா நம்மளோட அமைச்சரவை மூலமா நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு சிக்கல் இருக்கும். பட் என்ன அப்படின்னா அவங்களோட புரிதல் இது வரைக்கும் அப்படியானதா இருந்தது. இனிமே வந்து அதிகார துணைக்கு வந்த பிறகு மாறணும். அது மாறுதா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். பட் எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. ஒரு கத்துக்கிறதுக்கான ஒரு வேர்க்கையோட வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி விஜயுமே நம்ம கடந்த சில நாட்களா பார்த்திருப்போம். முதல்வர் ஆன பிறகு காலையிலேயே வந்து ஈவினிங் வரைக்கும் இருந்து நம்ம அங்க விசாரிச்ச வரைக்குமே தெரியாத விஷயங்களை வந்து அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. அதிகாரிகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களும் இப்ப விஜய் நியமிச்சிருக்கிற அமைச்சர்களை நியமிச்சிருக்கவங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அவங்களோட புதிய கற்றல்களோட நல்ல அமைச்சர்களா மாறுறதுக்கு. ஓகே. இல்ல வேட்பாளர் தேர்வு இருந்தப்ப கூட நம்ம ஒரு சில இடத்துல அதிருப்தி, காசு இருக்கவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அப்படி பார்த்தோம். அமைச்சரவையில யாராவது அந்த மாதிரி அதிருப்தியில இருக்காங்களா? எதிர்பார்த்து கிடைக்காத இல்ல அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா? இல்ல அதிருப்தின்னு சொல்ல முடியாது. இப்ப மக்கள் இயக்கத்திலேயே வந்து இவங்க மட்டும் தான் ஒர்க் பண்ணாங்க, இவங்க மட்டும் தான் ரொம்ப வருஷம் இருந்தாங்க அப்படின்லாம் இல்ல. இவங்களை தாண்டியுமே வந்து வேலை செஞ்சவங்க வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அந்த அதிருப்தி ஒரு சிலர் தோத்தும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தோத்தும் போயிருக்காங்க. பட் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. இப்பயே பாத்தீங்கன்னா புஷி ஆனந்துக்கு நெருக்கமானவங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. ஸோ அவங்கள சிலருக்கு இன்னும் சீட்டு கிடைக்கல. ஏன்னா இருக்கிறது 30-35 பேருக்குள்ளதான் போட முடியும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சில பேருக்கு வந்து அமைச்சர்கள் இடம் கிடைக்காம போயிருக்கு. அந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. அதை கண்டிப்பா வந்து பொதுச்செயலாளர், அவங்க கட்சி பொதுச்செயலாளர் அவங்க கிட்டே பகிர்ந்திருப்பாங்க. அது இருக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவங்க சவுத்துல பாத்தீங்கன்னா RS முருகன் திமுக வந்து சேர்ந்தாரு. அப்புறம் ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுக அவங்க எல்லாம் கூட எதிர்பார்த்தாங்க தென் மாவட்ட அமைச்சராக ஒரு இதுல இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே அனுபவம் இருக்கு அப்படிங்கிற இதுல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. பட் அதெல்லாம் வந்து கொடுக்கல அவங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றுக் கட்சியில இருந்து வந்த ஒரு சிலர், அப்புறம் மக்கள் இயக்கத்திலேயே வந்து ரொம்ப காலமா விஜய் கிட்ட இருந்து ஆரம்பத்துல இருந்து இருந்தவங்க ஒரு சிலர் சொல்லிட்டு சிலருக்கு அதிருப்தி இருக்கிறதையும் வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். குறிப்பிட்ட துறைகள் உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவர் ஏற்கனவே வருவாய்த்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சிலருக்கு பாதவெல்லாம் நமக்கு தெரியுது. அதையும் தாண்டி இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி துறை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கறதுக்கு ஏதாவது தகவல்கள் வந்திருக்கா? இல்ல துறை சூஸ் பண்றதுக்கு நிறைய இவங்களுக்கு வந்து ஏன்னா இவங்க மட்டும் இல்ல, கூட்டணி கட்சி காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸோட விருப்பம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது, ஐஎம்எலோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது, விசிகாவோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருந்துச்சு. இடையில பாத்தீங்கன்னா அதிமுக உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன துறைகள், அவங்களுக்கு குறைஞ்சபட்சமா 5 துறைகள் வரைக்கும் போகலாம், 5 மினிஸ்ட்ரி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்ல வந்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பெரிய ஃபேக்டர் பிளே பண்ணுச்சு. ஏன்னா ஆரம்பத்துல வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து இலாக்கா மட்டும்தான், இலாக்கா இல்லாம வெறும் அமைச்சர்களா தான் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க எல்லாருமே, அந்த 9 பேர் உட்பட. ஸோ அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் இந்த துறை தான் நீங்கன்னு சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் இன்னொரு துறை மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் இன்னொரு துறை மாற்றப்பட்டு ஃபைனலா அப்படிதான் வந்துச்சு. ஸோ இதுல அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய லெவல்ல பிளே பண்ணிச்சு. யாருக்கு என்ன கொடுக்கறது அப்படிங்கிறதுல வந்து சிக்கல் இருந்துச்சு. அது மாதிரி மிக முக்கியமான துறைகள் எல்லாத்தையும் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களாகட்டும், அப்புறம் வந்து இளைஞர் நலன், நகராட்சி நிர்வாகம் மாதிரியான அடிப்படையான விஷயங்களை வந்து விஜய வந்து தன்னோட கையில வந்து வச்சிருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி பொதுப்பணி துறைன்னு வரப்ப கட்சிக்குள்ள வந்து மிக முக்கியமான நபரா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆதவுக்கு வந்து போயிருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி அவர் டாக்டர் அருண்ராஜ் அவர் வந்து டாக்டர், அதனால அவருக்கு வந்து பொது சுகாதாரத்துறை. பிரபுக்கே அந்த துறை கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு நிறைய சொன்னாங்க. பிரபுவுக்கும் அருண்ராஜுக்கும் வந்து ஒரு போட்டி இருந்திருக்கும். கட்சியில கோட்டா இருக்கிறதையும் வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஆதவோட கோட்டா, ஆனந்தோட கோட்டா, செங்கோட்டையனோட கோட்டா அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரே பவர் சென்டர் தான் சொல்லி வெளிப்படையா சொல்றாரு விஜய். வெளிப்படையா மேடைகள்ல வந்து சொல்லலாம். பட் ஒரு கட்சியில வந்து நிறைய பேரோட கோட்டாக்கள் இருக்கு, நிறைய பேரோட விருப்பங்கள் வந்து இருக்கதான் செய்யும். எல்லாத்தையும் தாண்டி ஜான் அவரோட விருப்பமும் இருக்கு. அவர் வியூகமா சில விஷயங்கள் பாக்குறாரு. இந்த 7 பேர் தலித் இருக்கிறாங்கன்னு பேசுறோம். இதெல்லாமே கூட அவங்க பின்னணியில ஒர்க் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப எல்லாரோட விருப்பங்கள், எல்லாரோட வெறுப்புகளை தாண்டிதான் இந்த பட்டியல் வந்து வெளியே. ஓகே. இப்ப செங்கோட்டையன் அவர்கிட்ட அந்த துறை மாத்தி நிதித்துறை வந்து மரிய வில்சன் அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதற்கு காரணம் என்ன, ஏதாவது தகவல்கள் வந்ததா? இல்ல, செங்கோட்டையனுக்கு அந்த நிதித்துறை கொடுக்கப்பட்டப்போ வந்து பாத்தீங்கன்னா அலுவல் ரீதியா நிறைய விஷயங்கள் அவருக்கு சிரமமா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. ஓகே ஓகே. நிறைய ஃபைல்ஸ் வந்து மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா
நிதி அறிக்கை வந்து முழு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணணும் இந்த கவர்மெண்ட் வந்து. அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு இருக்கிறாங்க. அதுக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ செங்கோட்டையன் வந்து அனுபவமிக்கவராக இருந்தாலும் வயோதிகமானவராகவும் இருக்கிறாரு. ஸோ இதை ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் இளமையானவர் இருந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற பேர்ல மரியவெல்சனுக்கு வந்து இந்த வாய்ப்பு போயிருக்கிறத வந்து பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம் பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப வன்னியர் சமூகம் சார்ந்துமே இப்போ வந்து நிறைய 13 எம்எல்ஏ ஏதோ இருந்திருக்காங்க. 4 பேருன்றது ஒரு நல்ல சதவீதம் சொல்லி அது சார்ந்த ஆதரவு பதிவுகள் பார்க்க முடியுது. ஒரு 30% பிரதிநிதித்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமா எம்எல்ஏ இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா 3 பேர் தான் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல கவுண்ட் அப்படிங்கிறாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நாடார், முக்குலத்தோர், அருந்ததியர் நம்ம ஏற்கனவே பேசணும். அதே மாதிரி கோனார், இந்த மாதிரி எல்லா சமூகங்களுக்குமே நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. சிறுபான்மையினர்ல இஸ்லாமியர் இவர் பர்வேஷ் வந்து அமைச்சராக இருக்காரு. அது போக ஐஎம்எல்க்கு வேற கொடுத்துருக்காங்க போல. அப்படி எல்லாருமே ஓரளவுக்கு இந்த விமர்சனங்கள் அதிகமா வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் விமர்சனங்களை தாண்டி வரவேற்க வேண்டிய விஷயங்கள் இதுல வந்து நிறைய இருக்கு. நிறைய சமூகங்களை வந்து உள்ளடக்கி பண்ணி விளிம்பு நிலை சமூகங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்குது. சிறுபான்மையினருக்கும் நம்ம வந்து பெரிய அளவுல பாராட்ட முடியல அப்படின்னாலும் குறை சொல்ல முடியாத கூட்டணிக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து இவங்க எல்லாமே விஜய் வந்து சிறுபான்மை விஜய், மரியவெல்சன், மரியவெல்சன், ஸ்ரீநாத் இவங்க எல்லாருமே வந்து சிறுபான்மை லிஸ்ட்ல தான் வருவாங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அதாவது இது வரைக்கும் நம்ம பொதுவா தமிழ் சமூகத்துல தமிழக அரசியல்ல பேசிட்டு இருந்த ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற என்னென்ன நடக்கணும்னு நம்ம நினைச்சிருந்தோமோ அது வந்து நடந்திருக்கு. அது அடுத்து எப்படி மூவ் ஆகுது, அது வந்து பொலிட்டிக்கலி அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது அடுத்து வந்து மீனிங்ஃபுல்லா களத்துல வந்து அதுக்கான இது வந்து இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு 50-50 சில கட்சிகள் வந்து கொடுப்பாங்க. சோ அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து நிச்சயமா அது அடுத்த நோக்கி களத்துல அது செயல்படணும். அது ஒரு மாற்றமா வரணும். அது ஒரு ட்ரெண்ட் ஆகணும். அப்படிங்கிறப்ப அதை நோக்கி வந்து போறாங்களா அப்படிங்கறது வந்து. ஆமா, இன்னொன்னு வந்து புதிய திட்டங்கள் இப்ப நம்ம கடந்த காலத்திலே பார்த்தோம்னா அமைச்சர்கள் அவங்களே இப்ப அன்பழகன் அவர்லாம் வந்து அவரே நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாரு. அமைச்சர்களோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப அவங்களோட துறைகள்ல அவங்க ஏதாவது புதுசா கொண்டு வரணும். இப்ப விஜயோ இந்த விவோ அமைப்புகளோ இல்ல குறிப்பிட்ட நபர்களோ மட்டுமே அதை செஞ்சிட முடியாது. அவங்கதான் அதுல ஒர்க் பண்றாங்கன்ற போது அவங்கதான் அதை கொண்டு வரணும். நிச்சயமா இவங்களுக்கு ஒரு டைமும் தேவைப்படும். பிரீதிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன்னா அரசுக்கு புதுசானவங்க இவங்க எல்லாருமே. நீங்க பெரும்பாலானவங்க கிட்டத்தட்ட 95% மேல வந்து எல்லாருமே வந்து புதுசா எம்எல்ஏ ஆகி புதுசா அமைச்சர் ஆகி வரவங்க தான் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான நேரமும் வந்து கொடுக்கப்பட்டதா. ஆனா அவங்களும் கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். சில விஷயங்களை எதை செய்யணும் அப்படிங்கறத விட எதை செய்யக்கூடாது அப்படிங்கறது வந்து தெளிவா இருக்கு. ஏன்னா கடந்த 10 நாட்கள்ல வந்து தவைக்கண சார்ந்து வெளியாகிற வீடியோக்கள் சர்ச்சைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறதே தெரியாம வந்து செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு எம்எல்ஏ கையில எடுத்து போய் வந்தா கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த சினிமாத்தனமான அரசியல், இந்த சினிமாவை பார்த்து அந்த அரசியலை வந்து கையை விட்டுட்டு அது வந்து வேற அப்படிங்கறத நகர்த்திட்டு ஒரு கலா அரசியல் என்னங்கிறத வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதுவும் அமைச்சர்களா இருக்கிறவங்களுக்கு அது கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா மற்ற இப்ப நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் தாண்டி அமைச்சர்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்புமே இருக்கு. அவங்கதான் அரசே வந்து நிர்வகிக்க போற இடத்துலயுமே இருக்காங்க. அதான் முக்கியமானது. பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்க போறாங்க இவங்கதான். இவங்க எல்லாம் சேர்ந்துதான். சோ அந்த பொறுப்புணர்வு இருக்கணும். தமிழ்நாட்டுக்கோட அந்த மரபு இருக்கு இல்லையா, அந்த பண்பாடு இருக்கு இல்லையா, கடந்த 60 ஆண்டுகளா இவங்களை வந்து வேற ஒரு கொள்கையை பேசி வரல. இவரும் திராவிட கொள்கையை பேசி பெரியார முன்னிறுத்தி தான் வராங்க. அப்படிங்கிறப்போ கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான அந்த திறனை வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கறதா வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்கு. தமிழ்நாட்டோட முதல் அமைச்சரவை வந்து கூட்டணி அமைச்சரவை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால கூட்டணி அரசு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இடைப்பட்ட காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுவது பொதுவா. ஆனா அதையும் தாண்டி தற்போது ஒரு கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஒரு புதிய அமைச்சரவை புதிதா வந்து நிறைய பேர், அதே போல அமைச்சர்களா பொறுப்பேற்று இருக்கவங்களும் நிறைய பேர் வந்து புதிய முகங்களா தான் இருக்காங்க. இதை பற்றிய நம்ம வந்து தகவல்களை வந்து பேசணும். வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிறப்ப இதுல என்னென்ன சவால்கள் இருக்க போறது அப்படிங்கிறதே ரொம்ப வருஷம் கழிச்சு, அரை நூற்றாண்டு கழிச்சு தமிழகம் இப்பதான் வந்து பார்க்க போகுது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ கூட்டணியாச்சு எப்படி நகர்த்திட்டு கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறதுல பெரிய கேள்விகள் இருக்குது. அதுவும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் இது வந்து ஒரு வெல்கமிங் மூவ் தான். நிச்சயமா தாவேக அரசோட அந்த விரிவாக்கப்பட்ட அமைச்சரவை குறித்து நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம பேசணும். மற்றும் ஒரு வீடியோல வேற ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.